உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி நாம் தேசத்தை குறித்து தியானித்து அந்த வார்த்தையை நாம் பேசினோம். இந்த வழியிலும் கூட நம் தேசத்துக்கு மாத்திரமல்ல, யோவான் இந்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி பிதாவாகிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் மனுஷனாக தந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இவ்வளவாய் அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு அன்பிலும் அளவு இருக்கும், சுயநலம் இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பை குறித்து பார்க்கும்போது எவ்வளவா என்று சொல்லி பார்க்கிறோம். அறிவுக்கு எட்டாத அன்பு என்று கூட வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்ததாக வேதம் சொல்கிறது. எதற்கு தந்தாராம்? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனுஷனுக்கும் நித்திய வாழ்வு கிடையாது, நிரந்தரமான ஒரு வாழ்வு கிடையாது. குறுகிய வருஷங்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. நிழலை போல வாழ்க்கை என்று சொல்லி வேதத்தில் மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அருள்வது மாத்திரமல்ல, ஒருவரும் கெட்டு போகாமல், உலகத்தில் பிறந்த ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தேவன் விரும்புகிறவராக, அவரை அறிய வேண்டும் என்று தேவன் அங்கலாய்க்கின்றவராக இருக்கிறபடினாலே நம் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அவரையே மனிதனாக வெளிப்படுத்தினார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அன்பு தனிந்த உலகத்தில் ஒருவேளை அன்புக்காய் தவித்து கலங்கிக் கொண்டிருக்கலாம். தேவ அன்பு என்பது நிரந்தரமான அன்பு, நித்தியமான அன்பு, மாறாத அன்பு, உண்மையான அன்பாய் இருக்கிறபடினாலே அந்த அன்பை நாம் விசுவாசிப்போம். அந்த அன்பினுடைய வெளிப்பாடை நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பியுள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பியுள்ள தெய்வமே நீ. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்ற நாருயிரே. இயேசுவே என்ற நாருயிரே. என்ற அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு பூமியில் யாரையும் அறிந்துள்ள தெய்வமே நீ. அவரே நமக்காக உலகத்தில் வந்தது மாத்திரமல்ல, உயிர் கொடுத்து உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிராக நம் மீது அன்பு கூறுகிற தேவனாய் ஒரு வெளிப்படுவதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் ஆண்டவரே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்தபடினால் ஸ்தோத்திர ஐயா. எங்கள் தேசம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்கிற சித்தமாக சித்தமும் தீர்மானமும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அந்த கிருபை கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். நாங்கள் மாத்திரமல்ல, தேசம் உலகம் அறிய நீ விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து கொடுக்கிற ஐயா, உம்மை யாவரும் அறியும்படியாக ஆண்டவரே நீ கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.